வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தேடல் நம் இந்திய மண்ணில் ஒளிந்திருக்கிற உலகிலேயே மிக கொடூரமான ஒரு வரலாற்று மர்மத்தை பற்றி. பொதுவாக பனிமலைக்கு ட்ராக்கிங் செல்பவர்கள் எதை பார்க்க ஆசைப்படுவார்கள்? பனிப்பொழிவு, அழகான இயற்கை காட்சி, அமைதியான ஏரி. ஆனால் இந்தியாவில் இருக்கிற உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடல் மட்டத்திலிருந்து 16,500 அடி உயரத்தில் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பனிமலையின் உச்சியில் ஒரு ஏரி இருக்குது. அங்கே பனி உருகைக்கெல்லாம் அதுக்குள்ளே இருந்து நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகளும் மண்டையோடுகளும் தண்ணீரில் மிதக்க ஆரம்பிக்குது. அந்த ஏரியோட பேர் என்னன்னா ரூப்குண்ட் ஏரி. உலக மக்கள் இதை எலும்புக்கூட்டு ஏரின்னு சொல்லி அழைக்கிறார்கள். உறைபனிக்கு நடுவே அந்த ஏரிக்குள்ளே 200க்கும் மேற்பட்ட மனிதர்கள் எப்படி வந்தார்கள்? அவர்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது எப்படி? பல தசாப்தங்களாக விஞ்ஞானிகளையும் வரலாற்று ஆசிரியர்களையும் தூங்க விடாமல் செய்த DNA சோதனையின் அதிர்ச்சி முடிவு என்ன? இமயமலையின் உறைபனிக்குள்ள புதைந்து கிடக்கிற இந்த இரத்த சரித்திரத்தை ஒரு வாட்டி புரட்டி பார்ப்போம். இந்த சேனலில் இது மாதிரி விசித்திரமான விடயங்கள், மற்றது பழங்குடியின மக்கள், உலகத்திலே மர்மமான தேசங்கள் பற்றின இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. சேனலை செக் பண்ணி பாருங்கள். கிபி 1942ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் உச்சத்தில் இருந்த காலகட்டம். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தின் உயரமான மலைப்பகுதியில் ஹரிகிஷான் மத்பால் என்ற இந்திய வனக்காவலர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கார். கடல் மட்டத்திலிருந்து 5029 மீட்டர் உயரத்தில் இருக்கிற ரூப்குண்ட் என்ற ஏரிக்கு அவர் போன போது அங்கிருந்த காட்சியில் அவர் பயந்து உறைந்து போனார். அப்போது கோடை காலம், அதனால் ஏரியின் பனி உருகி இருந்தது. அந்த ஏரியின் கரையை சுற்றிலும் தண்ணீருக்குள்ளும் மனித மண்டையோடுகளும் கைகால் எலும்புகளும் சிதறியிருந்தன. ஏரியின் குளிர்ச்சியான தட்ப வெப்பநிலை காரணமாக சில உடல்களின் தசைகளும் முடிகள் கூட அழுகாமல் இருந்தன. காவலாளி உடனடியாக இந்த தகவலை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொன்னார். தகவல் அறிந்த பிரிட்டிஷ் அரசு பதட்டம் அடைந்தது. ஏன்னு சொன்னால் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய இராணுவம் இந்தியாவுக்குள்ள ரகசியமாக ஊடுருவி வந்தா என்ற பயம் அவர்களுக்கு வந்தது. அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே இந்தியாவை கைப்பற்ற வந்த ஜப்பானிய வீரர்களுடையது என்று சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ் புலனாய்வு குழுவும் மருத்துவர்களும் அந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ஞ்ச போது அது சமீபத்தில் போரில் இறந்தவர்களது அல்ல, அது மிகவும் பழமையானது. அதாவது இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர் முகமது பின் துக்ளக் இமயமலை பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது பனியில் புதைந்து இறந்த இராணுவமா, இல்லாட்டி 1841 திபெத் போருக்கு போய் காணாமல் போன ஜோராவர் சிங் என்ற சீக்கிய படையா என்று பல கேள்வி இருந்தாலும் சரியான விடை கிடைக்கவில்லை. இந்த மர்மத்தை உடைக்க பல ஆண்டுகள் கழித்து நவீன அறிவியல் களமிறங்கியது. உலக புகழ்பெற்ற செல்லுலர் மற்றும் மாலிகுலர் உயிரியல் மையம், மற்றது அமெரிக்காவின் ஹார்வர்ட்